வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். அதாவது ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா கட்சியில ஒரு மிகப்பெரிய வைரஸ் ஒன்று இருக்கு. அந்த வைரஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை கிடையாதுங்க, உலகத்தை அழிச்சதே வந்து பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் வைரஸ். எல்லாரும் எவ்வளவு பேர் செத்தாங்கன்ற கணக்கு அவங்களுக்கே தெரியாது, அவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க. ஆனா தாவேகால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைரஸ் வந்து உருவாகி அந்த கட்சியை வந்து அப்படியே நாசம் ஆக்கிட்டு இருக்குங்க. அப்படியே மொத்தமா வந்து ஆமா சோழிய முடிக்க போகுது அந்த வைரஸ் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வைரஸோட மச்சானே சொல்லிட்டாப்ல. இது இந்த உலகத்துல எங்கன்னா நடக்குமா? காரி துப்புருவான், பப்ளிக்கு காரி துப்புனா பரவாயில்ல, ஃபேமிலிக்கு அப்பாற்பட்டவன் காரி துப்புனா பரவாயில்ல. அவங்க வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாருப்பா, ஒரு மாப்பிள்ளைய பார்த்து எப்படி அவர் சொல்லலாம். அதாவது ஆதவ அர்ஜுனை பார்த்து அவரோட மச்சான் சார்லஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார்லஸ் அந்த இன்னொரு பேர் சொல்லணும், சார்லஸ் மார்டின், அதாவது லாட்ரி கிங், லாட்ரி புகழ். ஆமா, மார்டின் வந்து அவரோட பையன் சார்லஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆதவ அர்ஜுன் இஸ் வெரி டேஞ்சரஸ். அது வந்து ஒரு விஷம். அது வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் உருப்படாது. அந்த இடத்துல எதனா ஒரு குட்டி கலகத்தை பண்ணி எதனா ஒரு 7:30 கூட்டி கவுத்து விட்டுட்டு வந்துடணும் கப்பலை. அந்த வேலையை தான் இந்த விஷம் பண்ணும் அப்படின்ட்டு. ஏங்க நான் சொல்லல, நீ சொன்னியடா? மக்களை நீங்க சொன்னீங்களா? நம்ம யாரும் சொல்லல. அதை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க மச்சானே சொல்லியிருக்காரு. அதாவது அந்த செந்தில் படம் காமெடி ஒண்ணு இருக்குமே, பதனி வாங்கலையம்மா பதனி அப்படின்ட்டு, எந்த குடும்பம் நல்லா இருந்தாலும் பிடிக்காது, எந்த கட்சி நல்லா இருந்தாலும் பிடிக்காது. இதுதான் ஆதவ அர்ஜுனோட தொழில் அப்படின்ட்டு இன்னொரு கான்ஸ்பிரசியும் செட் பண்ணியிருக்காரு. ஆதவ அர்ஜுனாவை இயக்குவது யார்? அந்த பிக் கொஸ்டின் மார்க்குக்கு பதில் நான் வீடியோக்கு உள்ள சொல்றேன், டீட்டெயில்டா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம எங்க ஆளு யாரை விட்டு என்ன காலி பண்ணாலும் நினைச்சாலும் நான் காலி ஆக மாட்டேயா, நான் வந்து ஃபீனிக்ஸ் பறவையா, ஏஞ்சி அப்படியே வருவேயான்ட்டு விஜய் இவ்வளவு பெரிய பில்டப் நான் யாருக்கிட்டா தருவேன்? ஸ்டாலினுக்கு தருவனா? உதயநிதிக்கு தருவனா? எடப்பாடிக்கு தருவனா? ஃபீனிக்ஸ் பறவைக்கு மேல நான் எந்த பறவையை தேடுறது? வேற பறவை எனக்கு தெரியாதுங்க. சரி, ஃபீனிக்ஸ் பறவை இவனுக்கு ஏங்க பாருங்க, விஜய் நான் ஃபீனிக்ஸ் பறவைன்ற இவனுக்கு பிடிக்கல, காக்கான்னு சொல்லுவா. அது ஒரிஜினல் பேரு. சோ ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நான் என் வேலையை தொடங்கிட்டேன் அப்படின்ட்டு 2026 எலெக்ஷன் நடப்பதுல அப்போதைக்கான வேட்பாளர் பட்டியலை வந்து ரெடி பண்ணிருக்காங்க. உத்தேச வேட்பாளர் பட்டியல். அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே தகவல் லீக் ஆகி சில தொகுதியில யார் நிக்க போறா அப்படின்ற டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு லீக் ஆகிருக்கு. அந்த விவரத்தை நான் இப்ப இந்த வீடியோல சொல்ல போறேன். அதனால ஃபுல்லா டீடைல்டா நிகழ்ச்சியை பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு, நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து உதவிய நம்முடைய அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்திய வீடியோ பார்த்துட்டு நமக்கு உதவிய அன்பு சகோதரர் வில்சன் அவர்களுக்கும், மோகனார் அவர்களுக்கும், செந்தில் அவர்களுக்கும், ஜெகதீஷ் அவர்களுக்கும், சண்முகம் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அனைவருக்கும், அனைத்து வியூவர்ஸ், அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க யார் யாராதான் வேட்பாளராக போட்டிருக்காருன்னு பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு திறமை கொண்டவர். ஆமாம், பல்வேறு திறமை. அதாவது பாஸ்கெட் பால்னுவாங்க, ஸ்விம்மிங் பூல்னுவாங்க, ஜிம்னுவாங்க. அவருடைய திறமையெல்லாம் எப்படியோ யூஸ் பண்ணி லவ் பண்ணிருக்காரு. நீ அப்படி உஷாருன்றது வந்து தமிழ் வார்த்தை. சென்னையில வந்து உஷார்னா லவ் தாங்க. அது அப்படியே சொல்ற. லவ்னா டீசென்ட் லவ் ஒன்னு இருக்குல்ல, உஷார்னா உஷார் பண்ணிட்டு கழட்டி விட்டான்னு சொல்லுவாங்க. இவர் வந்து டீசென்டா தன்னுடைய திறமையை யூஸ் பண்ணி எப்படியோ லவ் பண்ணி ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு பெண்ணை வந்து தேர்ந்தெடுத்து லவ் பண்ணி, தேர்ந்தெடுத்து லவ் பண்ணல, உண்மையை சொல்லிட்டு இப்ப தேர்ந்தெடுத்து இல்ல சாரிங்க, தேர்ந்தெடுத்துலாம் லவ் பண்ணல. லவ் பண்ணிட்ட பிறகுதான் தெரியுது, அம்மா நீ நம்ம பணக்கார குடும்பமா, முன்னாடி தெரியாது. ஐயோ உங்க அப்பா வந்து லாட்டரி மாட்டினா, ஐயோ பலாயிரம் கோடி சொத்துக்கு அதிபதியா நீ, சரி செட்டில்டு அப்படின்னு கனவு கண்டு சரி ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்புல. அதில் தப்பு கிடையாது, தட் இஸ் இட்ஸ் இண்டிவிஜுவல் டேலண்ட்ரா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா பெரிய இடம். அதாவது மார்டின், நீங்கள் வந்து நான் மார்டின் ஒன்று, நீங்கள் மார்டின் லூதர் கிங்குக்கு போயிடாதீங்க பா, ஹிஸ்ட்ரி புக்கில் எங்கேயோ பச்சிருக்கம்பான்னு. இது வந்து லாட்ரி வித்த மார்டின், சரியா? அவர் வந்து உங்களுக்கு அவரோட வரலாறுலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மாபெரும் வரலாறு, தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த ஒரு மாபெரும் மனிதர் அவர். எந்த மக்களையும் ஏமாற்றாம, கள்ளச்சந்தையில எதையும் விற்காம, தன்னுடைய
ஏன்டா அதெல்லாம் சொல்ற? இல்லங்க, வரலாறுன்னா ஜெயிலுக்கு போனாங்க. சோ தன்னுடைய உழைப்பால், அதாவது மக்களுடைய ஏமாற்றம், மக்களுடைய தியாகத்தால தன்னை வளர்த்து கொண்ட ஒரு தொழிலதிபர் யாருன்னு பாத்தீங்கன்னா திஸ் லாட்ரி மார்ட்டின். இவர் வந்து 1970s இந்த லாட்ரி தொழில் ஆரம்பிச்சு அப்புறமா சும்மா ரோட்டோரத்துல எல்லாம் லாட்டரியை வித்து கொஞ்சம் உயர்ந்தவர். ரோட்டோரத்துல கோவையிலயோ எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்டோரத்துல லாட்டரி வித்தவர்லாம் இவர் சொல்றாங்க. ஸோ பேசிக்கா கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்திருக்காரு. பட் எப்படியோ ஏமாத்து வேலைகள் நிறையவும் செஞ்சு அப்படியே படிப்படியா லாட்டரியை வந்து தமிழ்நாட்டுல எடுத்துட்டு வந்து இவர் எப்படின்னா அந்தந்த ஆட்சி வரும்போது அந்தந்த ஆதரவாளராக காட்டிப்பார். இப்போ 1991 பாத்தீங்கன்னா ஜெயலலிதா ஆதரவாளராக காட்டிக்கிட்டாரு. அப்புறமா அவங்க ஆட்சி டிஸ்மிஸ் ஆகி 96 வரும்போது டிஎம்கே ஆதரவாளராக காட்டிக்கினாரு. அப்புறமா ஜெயலலிதா பார்த்துச்சு போல, ஏய் தம்பி நீனா 91 எனக்கு சப்போர்ட் பண்ண, 96 உடனே டை வச்சு அப்படிக்கா போன, இரு இந்த லாட்டரி இருக்கிறனால தானே நீ கேளு, நான் மன்னிக்க மாட்டேன் உன்ன, லாட்டரி இருக்கிறனால தானே நீ ஆண்டு இருக்கிற அப்படின்ட்டு 2001 பேனே பண்ணிட்டாங்க. அவங்கள பத்தி உனக்கு தெரியுங்களா? உங்களுக்கு தெரியும்ல, திமுகவாச்சு இந்த பாவம் பரிதாபம், சரி விட்றா எங்கன்னா போறியா ஏதா சந்தோஷமா இருந்துட்டு போடா அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா ஜெயலலிதா கிட்ட எல்லாம் அதெல்லாம் செட்டிங் ஆகாது. என்னது நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு போறியா, இருபா அவன் சீட்டை கிளிக்கிறேன் 2001 லாட்டரி டிக்கெட்டை காலி பண்ணிட்டாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி தமிழ்நாட்டில் தானே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி வேற மாநிலத்துல எங்களால் லாட்டரி டிக்கெட் விற்க முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு தன்னால் முயன்ற அளவுக்கு மக்களை அழித்து. ஏன்னா இந்த லாட்டரி டிக்கெட்ல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, வாழுறது ஒரு குடும்பமா இருக்கும், சாவுறது பலாயிரம் குடும்பமா இருக்கும். ஒருத்தன் தான் ஜெயிப்பான், ஒரு நாளைக்கோ என்னமோ ஒருத்தன் தான் ஜெயிப்பான். ஆனா அந்த சின்ன பிரைஸஸை விடுங்கப்பா, இந்த 3வது பிரைஸ் 4வது பிரைஸ் இந்த ஆறுதல் பிரைஸ் இதெல்லாம் விட்டுருங்க, ஜெயிக்கிறது ஒருத்தன். ஆனா வீழ்வது எத்தனை குடும்பங்கள் ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா பலாயிரம் இல்ல பல லட்ச குடும்பங்கள். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கே தெரியும், இந்த மாநிலம் எப்படின்னா குதிச்சா தொப்புன்னு அப்படியே குதிப்பேன். இந்த லைட்டெல்லாம் காலெல்லாம் நினைக்க மாட்டேன், ஃபுல்லா சொத்தை வித்தாச்சு நான் லாட்டரி டிக்கெட் தான் வாங்குவேன்ற மனநிலை. ஏன்னா ஒரு நடிகன் பின்னாடி போற கும்பல் தானே நம்ம. ஏங்க ஒன்னே நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்மலாம் இன்னும் படித்த அறிவாளிகள்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சத்தியமா கிடையாதுங்க. நடக்கிறத பார்த்தா நார்த் இந்தியாவோட பின்னாடி இருக்கும். எனக்கு சத்தியமா விஜய் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எவ்வளவு கேவலமா இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டின் பெருமை சொல்றதுக்கு உண்மையிலே நார்த் இந்தியாவே இதுல கொஞ்சம் டீசெண்டா எடுத்துக்கலாம். ஒண்ணுமே இல்ல, நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், ஷாருக் கான் வந்து அவரோட பர்த்டே அப்போ வெளியில வராம நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிட்டாராம், ஏன்னா கிரௌட் ஜாஸ்தியா வருதுன்னு. அவன் தலைவன் தானே அப்போ. இங்க என்னடானா ஒருத்தர் லைட் ஆஃப் பண்ணு லைட் ஆன் பண்ணு மக்களை உசுப்பேத்தி விட்டுட்டு 41 பேரை சாவச்சிட்டு அவங்களையும் பார்க்காம அவங்கள மகாபலிபுரத்துக்கு வர வச்சு பார்க்க விட்ட பிறகும் இந்த மக்கள் வந்து தெய்வமே. சோ இப்படி இருக்கிற மக்களை நீங்க சொல்லுங்களேன், அறிவு மக்கள்னு நம்ம சொல்ல முடியுமா? நீங்களே சொல்லுங்க. ஸோ நம்மளை ஏமாத்துறது எல்லாத்துலயுமே வந்து தகிடத்தான் போட்டுன்னு தொப்புன்னு குதிக்கிற கேரக்டர் தான் தமிழ்நாட்டு மக்கள். ஸோ லாட்ரி இருந்தாலும் அப்படிதான் தொப்புன்னு குதிச்சிருப்பாங்க. சரி 2001 ஜெயலலிதா எப்படியோ தூக்கி கடாசிச்சு, அப்புறமா சும்மா இருந்தாங்களா? 2006 இவர் திருப்பியும் திமுக ஆதரவாளராக இருந்தாரு, திருப்பியும் ரியல் எஸ்டேட் அதுக்கு இது லொட்டு லொசுக்குன்னு சுத்தி இருந்தாரு. 2011 திருப்பி ஆட்சிக்கு வந்து திருப்பி தூக்கி உள்ளே போட்டாச்சு ஜெயில். அப்புறமா தான் வந்து இந்த குடும்பத்துக்கு பலாயிரம் கோடி சொத்து இருக்கு. பலாயிரம் கோடினா நீங்க கணக்கு போடாத அளவுக்குலாம் இவங்கலாம் வந்து வருஷத்துக்கு ஜிஎஸ்டி பே பண்ணுறது ஒரு 4000 கோடி 5000 கோடின்னு பே பண்ற ஃபேமிலி இது. ஸோ பணம் இருக்கு, பட் பவர் இருக்கா? என்னடா டிஎம்கே வந்தா டிஎம்கேக்கு சொம்பு தூக்கணும், ஒன்றும் பண்ணமா. ஏடிஎம்கே வந்தா ஏடிஎம்கேக்கு சொம்பு தூக்கணும், பிஜேபி வந்தா பிஜேபிக்கு சொம்பு தூக்கணும், காங்கிரஸ் வந்தா காங்கிரஸுக்கு சொம்பு தூக்கணும். இப்படி சொம்பு தூக்கிட்டே நம்ம வாழ்க்கை போறதா? திடீர்னு வேற கோவப்பட்டு லாட்டரியை பேன் பண்ணிடுறாங்க, ரியல் எஸ்டேட்டை பேன் பண்ணிடுறாங்க, இது பண்ணிடுறாங்க, நம்மளுக்கு ஃபுல்லா செக் வைக்கிறாங்களே, நம்மளே ஏன் அரசியலுக்குள்ளே இறங்கக்கூடாது? ஏங்க இது வந்து எல்லா தொழிலதிபர்களுக்கும் வர ஒரு எண்ணோட்டம் தான். எல்லா காலேஜும் எடுத்துக்கோங்க, எஸ்ஆர்எம் எடுத்துக்கோங்க, அவரு ஐஜேகேன்னு ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்புறமா கேசி சண்முகம் இருக்காருல்ல வேலூர்ல, புதிய ஏதோ ஒரு கட்சி, புதிய நீதியோ என்னமோ ஒரு கட்சி வேலூர்ல ஒண்டி அவர் நிப்பாரு, எம்பி கொண்டி தான் நிப்பாரு, அப்பப்போ வந்து நின்றுப்பாரு. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னா அவங்களுடைய பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அவங்க வந்து எந்த காலத்திலயும் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இடி கேஸ், அந்த கேஸ், இன்கம் டாக்ஸ் கேஸ், லொட்டு கேஸ், லொசு கேஸ்ன்னு எல்லா கேஸும் இவங்க மேல இருக்கும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த மார்ட்டின் ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா, சரி இப்படியே இப்படி இருந்தா எப்படி, நம்மளும் வந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ள குதிக்கணும் அப்படின்ட்டு அவரோட ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் பேர் பார்த்தீங்கன்னா லீமா ரோஸ்.
அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திய ஜனநாயக கட்சியில தான் இருக்காங்க, மாநில பொறுப்புல இருக்காங்க. ஸோ ஒய்ஃபு பார்த்துக்கோ, ஒரு குடும்பம் ஒரே கட்சியில இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தை நான் பாராட்டுவேன். ஏன்னா அப்பதான் குடும்பத்துல இருக்கிறவனையே நீங்க உங்க கட்சிக்கு ஓட்டு போட வைக்க முடியலன்னா நீனா பொதுமக்களை ஓட்டு போட வைக்கிறது. ஸோ லீமா ரோஸ் எதுல இருக்காங்க, ஐஜேகேல இருக்காங்க. அவங்களுக்கு பையன் சார்லஸ், அவரு வந்து தான் இப்போ பேச்சுன்னா இருக்காரு. ஆதவை பத்தி அப்பப்போ பொருளையை கல்பி விட்டு போயிடுவாப்புல. அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஆதரவாளர். இப்போ வந்து பாண்டிச்சேரியில வந்து நான் வந்து ஒரு சிஎம் ரேஸ்ல போறேன் அப்படின்ட்டு அவர் அங்கேயும் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அவரு ஒண்ணு. அப்புறமா இன்னொரு பையன் டெய்சன், அவர் வந்து தமிழக விடியலோ என்னமோ ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அவர் ஓட்டுன்னு இருக்காரு. இவங்க என்ன பிளான்னா, ஆளுக்கு ஒரு கட்சி யார் பவர் வருதோ அவங்க இது பண்ணிக்கணும். புரியுதா இல்லையா? எல்லா கட்சியும் ஒருத்தர் இருக்கணும். டெய்சன் தமிழக விடியல். அப்புறமா இவங்க பொண்ணு இருக்குல்ல, அதான் ஆதவர்ஜுனோட வைஃப், ஆதவர்ஜுனோட லவர். இவங்க பேர் வந்து டெய்சி. இவங்களோட ஹஸ்பண்ட் ஆதவர்ஜுன் ஃபர்ஸ்ட் எங்க இருந்தாரு, டிஎம்கேக்கு போயிட்டு டிஎம்கேக்கு கட்சியில இல்ல காசுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆமா, வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு நிறுவனம் நடத்தி வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க எம்பி சீட்டு நம்மளுக்கு தருவாங்களா தரமாட்டாங்களான்ற எண்ணத்துல போயிட்டாரு. எங்க போயிட்டாரு, விசிகேக்கு போய் சேர்ந்தாரு. விசிகே மூலியமா வந்து ஒரு பொது தொகுதியை கேட்டு கள்ளக்குறிச்சியை கேட்டு எப்படின்னா நின்னுடலாம் அப்படின்ட்டு டிஎம்கேக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. இருந்தாலும் டிஎம்கே வந்து கேட்டுக்கிறாங்க, ஆமா இவனுக்கெல்லாம் கொடுக்கவே முடியாது அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எப்பா எல்லாரும் என்ன பந்தாடுறீங்களா, இருறா நான் டிவி கேட்க போறேன் அங்க போறேன்ட்டு அங்க போயிட்டார். இந்த ஆதவர்ஜுனோட வேலையை தான் வந்து பாத்தீங்கன்னா மார்ட்டின் வந்து இப்போ சார்லஸ் மார்ட்டின் வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதவர்ஜுனுக்கு இதுதாங்க வேலை, எங்க போனாலும் வாய் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. வாய் இஷ்டத்துக்கு ஒன்று பேசும், கை இஷ்டத்துக்கு ஒன்று பேசும். இப்போ பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பேசுனதை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது டிஎம்கேக்கு அகென்ஸ்டா பேசினாருன்னு மட்டும் நீங்க சொல்லாதீங்க, அது தாவேக்காக்கு அகென்ஸ்டாவே போயிடுச்சு. இல்லை, அவர் வந்தது ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலிக்குள்ளே வந்தார். வந்துட்டு அவருக்கு அங்கே வந்தோன்னா அவர் அந்த கம்பெனி பிஸ்னஸை டேக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எங்கள் நிறுவனங்களை எல்லாத்தையும் அவர் டேக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதில் முரண்பாடு வருது. எனக்கு அவர் போகிற வழி சரியில்லை. அங்கே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து குடும்பத்தில் சண்டை உருவாக்கி எனக்கு அப்பாவுக்கு ஒரு பாகுபாடு உருவாக்கி ஒரு 2 வருஷம் நம்ம தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் இங்கே திமுக போகிறாரு. அங்கே கட்சியை போய் டேக் ஓவர் பண்ணுங்கிற ஒரு இமேஜை வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் கொடுக்குறாரு. ஸோ அதனால அங்கே வந்து துரத்தப்படுறாரு. ஒரு ஹிஸ்ட்ரி சார்ஜ் ஷீட்டர் மாதிரி அவங்க வந்து ஒரு இன்சிடென்ட் எல்லா இடத்துலையும் எங்கள் வீட்டை தொடங்கி டிஎம்கேல தொடங்கி விசிகேல தொடங்கி இங்கே கடைசி டிவிக்கு வந்து இப்போ டிவிகேல கடைசியில் கொடுத்த ஒரு பேச்சை பார்த்தீங்கன்னா அது வந்து டிஎம்கே தாக்கப்பட்டதை விட டிவிகேவை வந்து டேமேஜ் பண்ணதான் அதிகம். ஏன்னா எல்லாருமே வந்து அதை நல்லா நெய் ரோஸ்ட் பண்ற மாதிரி பண்ணலாம். என்னையா பேச்சு இதெல்லாம் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டத்துல பேச வேண்டிய பேச்சா அப்படின்ட்டு அவங்க கட்சிக்காரங்களே நீ வந்து போற போக்குல தாவேக்கால இருக்கிற எல்லாருமே தற்கூரின்னு சொல்லாது, அங்கேயும் கொஞ்சம் அறிவாளிங்க இருப்பாங்க. என்னடா கேட்பாங்க. இப்ப விஜயும் ஆதவும் பேசுறது இல்லைன்னு கூட சொல்றாங்க. ஆமா அப்படிதான் சொல்றாங்க, சோர்சஸ் அப்படிதான் சொல்லுது. விஜய்க்கும் ஆதவங்க ஏதோ வாய்க்கால் பேசுறது. இவரு சார்லஸ் வந்து ஆதவ பத்தி பேசின சில விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். ஆமா, என்ன சொல்றாருன்னா, ஆதவுக்கு இதுதான் வேலை. ஃபர்ஸ்ட் வந்து எங்க ஃபேமிலியில வந்தாரு, நீ இங்க பாரு எப்படியோ வந்துட்ட, எப்படி வந்த லவ் பண்ணி ஸ்விமிங் பூலுக்கு போன, எலிய பொறுக்கி போட்ட, லவ் பண்ண, உள்ள போயிட்ட, ஜிம் அதெல்லாம் ஒண்ணுதாங்க. எப்படியோ போய் லவ் பண்ண குடும்பத்துக்குள்ள வந்து உன்னை குடும்பத்துக்குள்ள சேர்த்தோமே, நீ லாஸ்ட்ல என்ன பண்ணனா எங்க குடும்பத்துக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்ட, காசு இது பண்ணி விட்ட. எங்க என்ன சொல்றாருன்னா, நானும் என் அப்பாவும் ஆக்சுவலா அந்த மார்ட்டின் அவரின் முழு கம்பெனியும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா அவங்க பையன் சார்லஸ் தான். என்னையே எங்க அப்பா கிட்ட 2 வருஷம் பேச விடாம பண்ணிட்டாப்ல. புரியுதா இல்லையா? பவர்ஃபுல் மேன், பவர்ஃபுல் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ்ன்ற மாதிரி வந்து எங்க குடும்பத்துக்குள்ளேயே 7.5 கூட்டி எனக்கும் அப்பாக்குள்ள சண்டையை மூட்டி இந்த கம்பெனிஸ் எல்லாம் நீ ஃபுல்லா அக்வயர் பண்ணணும் அப்படின்றதுக்காக 7.5 கூட்டிட்டு போனேன். அப்புறமா எங்க போனேன், திமுகவுக்கு போனேன். திமுகல போய் அங்க மாமா மச்சானுக்குள்ள அங்கேயும் ஒரு சண்டையை 7.5 கூட்டி விட்டேன். அப்புறமா விசிகாக்கு உள்ள போனேன். விசிகாக்குள்ள போயிட்டு தலைவருக்கு எதிராக 1008 கருத்துக்களை சொல்லி டெபுட்டி சிஎம் ஆகணும், அதாகணும், இதாகணும்ட்டு நமிச்சலுக்காக அப்படிதான் சொல்றாரு. உனக்கு வந்து எதுனா ஒண்ணு நடக்கணுன்றதுக்காக அங்கங்க ஒரு 7.5 கூட்டி விட்ட, விசிகால 7.5 கூட்டி விட்ட. ஆனா நல்ல வேலை தொல் திருமாவளர் அதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை துரத்தி வெளில அனுப்பிட்டாரு. இப்ப எங்க போறதுன்னு தெரியாம விஜய் கட்சிக்கு வந்திருக்க. அங்க போயிட்டு எல்லாரையும் சண்டை மூட்டி விட்டு புசி ஆனந்த் காலி பண்ணி விட்டு நீ பக்கத்துல போய் நிக்கிற. ஆனா
புஷி ஆனந்த் இப்ப லைட்டா சந்தோஷப்படுறாருப்பா, இவனை இன்னொரு 2 மீட்டிங்ல பேச விட்டா போதும்டா, எப்படின்னா விஜய் இவனை ஓரம் தூக்கி போட்டுருவாருதான். ஆமாப்பா, என்னப்பா சீட் கன்ஃபார்ம். இப்போ தாவேக்கால போய் ஐக்கியமாயிட்டாரு. இப்ப என்னன்னா, நான் ஒரு விஷயம் சொன்ன பாருங்க, ஆதவ் அர்ஜுனை தாவேக்காக்கு அனுப்பியது யார், ஒரு கொஸ்டின் மார்க். அதை வந்து சார்லஸ் மார்ட்டின் என்ன சொல்றாருன்னா, டிஎம்கேவே அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆமா, ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ள இருக்காரு, சபரீசன் இருக்காரு, உதயநிதி இருக்காரு. இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் டிஎம்கேலேருந்து இவரை விஜய் கட்சிக்கு போக வச்சு, நீ போய் விஜய் கட்சியை கெடுத்துரு, விஜயை வந்து யாரோடையும் கூட்டணி சேர விடாம நீ தடுத்துரு, விஜய் தனியாவே எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம், அது வந்து எங்களுக்கு சாதகமா கொஞ்சம் ஆயிடும், அப்படி இப்படின்னு ட்விஸ்ட் பண்ணியும் அனுப்பி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் சொல்லி இதுதானே தெரியும். டிவி கேக்கு வரதுக்கு முன்னாடி ஏடிஎம் கேக்கு போயிருக்காரு. ஏடிஎம் கேக்கு போயிட்டு அங்க எஸ்பி வேலுமணியை பிடிச்சி எடப்பாடி பழனிசாமி பாத்துருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு எடுத்த உடனே 40 சீட்டா நான் வந்து டிஎம்கே வந்து ஜெயிக்க வச்சேன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் சென்னை வந்து என்கிட்ட கொடுத்துருங்க, சென்னை என்கிட்ட அப்படின்னு இது எடப்பாடி பழனிசாமி கிட்ட. அப்ப எடப்பாடி பழனிசாமி யோசிச்சிருப்பாரு, நான் தானே போயிடுச்சு, இவன் இப்ப வந்துட்டு நிறு பண்றான், யாரா இவன் சொல்லிட்டு தொடுத்து விட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் டிவி கேக்கு போய்க்கிறாங்க. இதுதான் தகவல், பாத்துங்க. சோ எங்கேயுமே போய் உட்பட மாட்டாரு இவரு, 7:30 கூட்டி விட்டுருவாரு, சேர்க்க மாட்டாங்க. முதல்ல சேர்த்தா சோ எங்க போனாலும் ஒரு குட்டி கலகம் பண்ணுறது தான் வந்து ஆதவ் அர்ஜுனோட வேலை அப்படின்றது. ஏன்னா ஏன் இதை சொல்றோம்னா, அதே மாதிரி டிவி கேக்கும் முக்கால்வாசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஆதவ் அர்ஜுன் தான். ஏன்னா அவரோட ஷேர்ஸ் அது இதெல்லாம் இருந்திருக்கும்ல கம்பெனிஸ்ல, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட்டா வந்து ஹியூஜ் அமௌண்ட்டா பல்கா வந்து ஆதவ் அர்ஜுன் கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வச்சுட்டா இப்போ இவர் பிசினஸ், இவர் வந்து டிவி கே கட்சிக்கெல்லாம் செலவு பண்ணிருக்காரு. எந்த கட்சியிலேயாச்சு தலைவர் 13 நிமிஷமோ கூட இருக்கிற ஒட்டுக்காட்சி 45 நிமிஷம் பேசி பாத்துருக்கீங்க? இது நடக்காதுங்க. நீங்க எந்த அரசியல் கட்சி எந்த கூட்டம் வேணாலும் எடுத்து பாருங்க. சினிமா மேடை கூட எடுத்துங்க. லாஸ்டா வந்து ஹீரோ தான் ரொம்ப நேரம் பஞ்சு வசனம் யார் பேசணும்னா ஹீரோ பேசுவாரு, அவர் தான் ரொம்ப நேரம் பேசுவாரு, மத்தவங்களை விட நிறைய பேசணும் அவர் தான். ஆனா இங்க என்னடானா, கிட்டத்தட்ட எல்லா மீட்டிங்லயும் பாருங்களேன், ஆதவ் அர்ஜுனை விட ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ இவர் கம்மியா தான் பேசியிருப்பாரு தவிர்த்து 1 நிமிஷம் கூட ஜாஸ்தியா பேசிருக்க மாட்டாரு. இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம்ல கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆதவ் அர்ஜுன் பேசுறாரு. ஆனா எங்க தலைவர் நீ வந்து காசு போட்டு மீட்டிங் நடத்தினா நீ பேசுவியா, எங்க அண்ணன் விஜய் ஓரம் கட்டி வச்சிருவியா? எங்க அண்ணன் விஜய் வந்து அங்க வந்து இரும்பு மஞ்சள் மாதிரி இப்படி உட்காந்துறாரு. அவர் மைண்ட்ல ஒண்ணு இருக்கு, இந்த ஜனநாயகன் பாட்டு வேற ரிலீஸ் பண்ணோம், கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரின்னு ரிலீஸ் பண்ணோம். ரிலீஸ் ஆகுமா, படம் ஓடுமா? அவர் மைண்ட்ல ஓடிங்கன்னா அவர் 13 நிமிஷம் பேசிட்டு போறாரு, இவர் 45 நிமிஷம் பேசுறாரு. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் மார்ட்டின் சொல்றது கொஞ்சம் எப்படியோ டிவிக்கு கவுத்து விட்டு தான் ஆதவ் அர்ஜுன் போவார் போல. அதனால உண்மையான வர்ச்சுவல் வாரியரான எனக்கு லைட்டா ஃபீலிங்கா இருக்கு, மன கஷ்டமா இருக்கு. ஏன்னா கஷ்டப்பட்டு வேர்வையை சிந்தி எங்க விஜய் வந்து இந்த கட்சியை தொடங்கினா இது மாதிரி ஒண்ணு வந்து நடுவுல பூந்து இப்படி 7:30 கூட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மன கஷ்டம் கண்டிப்பா எனக்கு இருக்குங்க. ஸோ விஜய் அவர்களே கொஞ்சம் முழிச்சுக்கோங்க, தூங்குந்து போதும், கொஞ்சம் முழிச்சு. ஆமா, இப்ப எம்எல்ஏ போது நான் வேட்பாளர் பட்டியலுக்கு வரேன். இப்போ 2026 எலெக்ஷன் வேட்பாளர் பட்டியலுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன், 10 சிம்பிள் கேட்டு நாமினேஷன் பண்ணிட்டாங்க. ஆமா, இல்ல இது நவம்பர் 1st வீக்ல நடக்கும்னு சொல்லியிருந்தோம்ல. ஆமா, எல்லா கட்சிகளும் வந்து பொது சிம்பிள் கேட்கறவங்களாம் இப்ப அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னனால கிட்டத்தட்ட 10 சிம்பிளை வந்து டிவிக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்டா வச்சிருக்காங்க. ஆமா, நாங்க அநேகமா என்ன சிம்பிளுங்க இருக்க போது பெருசாவா கேட்க போறாங்க இவங்க. ஒண்ணு சேரு, இல்ல மரம், இல்ல டிரான்ஸ்ஃபார்மரு, இல்லன்னா அணில் குஞ்சு, இந்த மாதிரி எதனா ஒண்ணுதான் கேட்டு. சோ இந்த சிம்பிளை வந்து அப்ளை பண்ணிட்டாங்களா. கூடிய விரைவில் தாவேக்காவின் சிம்பிள் என்ன அப்படின்றது வந்து வெளியில வந்துரும். அந்த சிம்பிளுக்கு தான் வந்து ஓட்டு போட்டு பட்டனை நம்ம எல்லாம் உடைக்கிறோம். சரியா? இது ஆர்கே நகர் எலெக்ஷன்ல ஒரு வாட்டி நடந்துச்சு, பட்டனே தேஞ்சு போச்சுட்டாங்க குக்கர் சிம்பிளுக்கு. அந்த மாதிரி தாவேக்காவோட சிம்பிள் பட்டன்லாம் வந்து தேஞ்சு போற அளவுக்கு மக்கள் பெருவாரியான வாக்குகளை செலுத்தி எங்கள் அண்ணனை முதலமைச்சராகும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வேட்பாளர் 200 நீங்களாம் ஒரு தொகுதி 2 தொகுதி தான் ரிலீஸ் பண்ணுவீங்க. நான் இப்ப என்ன பண்றேன் பாரியான்னு 234 தொகுதிக்கும், இது 234 தொகுதிக்கும் உத்தேச வேட்பாளர் பட்டியலை வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த 234 தொகுதிக்கும் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் சிலது வந்து நம்மளுக்கு லீக் ஆயிடுச்சு, சிலது லீக் ஆயிடுச்சு. நான் சொல்றேன்,
யாருமே வந்து ஷாக் ஆகக்கூடாது. ஐயோ இந்த தொகுதியில இவங்க போட்டியா, அப்புறமா எப்படி தோத்து போயிடுவாங்களே மற்ற கட்சிக்காரங்க அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் ஷாக்கே வந்து டெரிபிள் ஷாக். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. உங்கள் விஜய் ஐயோ ஃபர்ஸ்ட் தொகுதியே வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் எங்க நிக்கிறாரோ அங்கதான் வந்து விஜய் போட்டியிட போகிறார். சோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதியை எதிர்த்து போட்டியிட போகவர் யார் என்று பாத்தீங்கன்னா டெபாசிட் கிடையாதுங்க, நம்ம உங்கள் விஜய் தான். இப்போ அந்த ஷாக்கு நிறுத்திக்கோ. இப்ப ரெண்டாவது ஷாக்கு நான் ஒண்ணு சொல்றேன். கொளத்தூர் தொகுதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரை எதிர்த்து போட்டி போட போவர் யார் தெரியுமா? உங்கள் விஜய். நிப்போயா நாங்க உங்கள் விஜய். ஸ்டாலின் எதிர்த்தும் போட்டி போடுறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்கள் விஜய். அதை விடுங்க, சைதாப்பேட்டை உங்க விஜய், வேளச்சேரி உங்க விஜய், சோழிங்கநல்லூர் உங்க விஜய், ஆலந்தூர் உங்க விஜய். 234 தொகுதின்னு சொல்லிட்டு உங்க விஜய் சொல்லிட்டு போயா. நான் என்ன சொல்ல, பெஸ்ட் அப்படிதானே. 234 நீங்களே போட்டிடுங்க, லாஸ்ட்ல ஒரு சீட்டை ஒண்ணு வச்சுட்டு மத்தெல்லாம் ராஜினாமா பண்றேன். இப்படித்தானே வேட்பாளர் பட்டியல அப்படித்தானே சொன்னாரு. என்னப்பா நான் இதெல்லாம் தப்பா சொன்னேன்? இல்ல நான் ஆக்சுவலா கேக்குறேன், வேட்பாளர் பட்டியல நீங்க உட்காந்து ரெடி பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் யார் யார் வந்து ஆசைப்படுறாங்க ஒரு தொகுதியில இருந்து அப்படின்னு கேட்கணும். அதுதான் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில அதுதானே. அவங்க ஃபார்ம் கொடுங்க. அதுல இருந்து இப்போ ஒரு தொகுதி 10 பேர் வரலாம், 20 பேர் வரலாம். அதுல இருந்து யார் பெஸ்டோ அவங்கள ஒரு 5 பேரை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு நீ நேர்காணல். எல்லா கட்சியும் அப்படி நடக்கும். இதுதானேங்க உலக வழக்கம். உள்ளவர்கள் வந்து இந்த தேதிக்குள் சமர்ப்பிக்கவும் வருமே. இவங்களே உக்காந்துப்பாங்களாம். புஷி ஆனந்துக்கு பிடிச்சவர் யாரு, அவரத்துக்கு உள்ள போடு. ஆதவர்ஜுனுக்கு பிடிச்சவர் யாரு, அவரத்துக்கு உள்ள போடு. விஜய்க்கு நேரடியா பிடிச்சவர் யாரு, அவரத்துக்கு உள்ள போடு. விஜய் பையனுக்கு பிடிச்சவர் யாரு, வராது டென்ஷன் இருக்கியா? விஜய் பையன் வந்து 2 போன் போடுவாரப்பா. அதாவது பாத்தீங்கன்னா விருங்கம்பாக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பா இருக்காரு, ஜேசன் சஞ்சய் சொல்லணும், ஞாபகம் இருக்குங்க. ஜேசன் சஞ்சய்னு சொல்லிட்டு பேர் வருது. ஜேசன் சஞ்சய் விஜய் தானே வரணும். ஏன் அவங்க அப்பா இன்ஷியல் போட மாட்டாங்க? வி ஜேசன் சஞ்சய் இல்ல வரலையே. நான் இப்ப அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, நான் பார்த்தேனே. ஜேசன் சஞ்சய் தானே வருது. இல்லங்க, நீங்க அப்புறமா விஜய்னு போட்டா அதுல வாரிசு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதனால மறைச்சிட்டோம். அதனால மறைச்சிருவோம். ஸோ ஜேசன் சஞ்சய் ஃபோன் பண்ணலாமே, அப்பா விருங்கம்பாக்கத்துல என் ஃப்ரெண்டோட அப்பா இருக்காரு, கொஞ்சம் பணக்காரர் தான், அவருக்கு ஒரு சீட்டு குத்தனா நல்லா இருக்கும். என்ன கேட்க மாட்டாரா? அப்பா அதே மாதிரி பார்த்தோன்னா திருச்சியிலப்பா என் ஃப்ரெண்டு இருக்காப்புல, அவருக்கு ஒரு சீட்டு கொடுப்பா, சென்னையில ஒரு சீட்டு கொடுப்பா. ஸோ இது மாதிரி அவங்களுக்கு பிடிச்சவங்களை போட்டு நடத்துறதா உத்தேச வேட்பாளர் பட்டியல் கேட்கணும். ஆராய்ச்சாச்சு. பணக்காரங்க யாரு, அப்புறமா களப்பணியாளர்கள் யாரு, இப்படின்னு போட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிருக்காங்க. 234 பேர். இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு மேபி 4-5 பேர் கூட இருக்கலாம். இவங்களெல்லாம் வந்து விஜய் அவர்களே நேர்காணல் பண்ண போறாரு, செலக்ட் பண்ண போறாரா? என்னயா நீ கேள்வி கேட்டுற? இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, நேர்காணல்ல என்ன கொஸ்டின் கேட்பாங்க? இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறவனுக்கு கொஸ்டின் தெரிஞ்சாதானே. எந்தெந்த படத்துக்கு எவ்வளவு கட்டுட்டு வச்சிருக்கேன், எத்தனை லிட்டர் பால் ஊத்திருக்க, எவ்வளவு பிளாக் டிக்கெட் ஊத்திருக்க, இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா தளபதி கச்சேரி பாட்டு இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆச்சுல, எவ்வளவு வியூஸ் போயிருக்கு நீங்க வரைக்கும்? எத்தனை வாட்டி நீ பாட்டு கேட்ட ரிலீக்ஸ் பாடு இல்ல ரிலீக்ஸ் எழுதி காட்டு. நான் நடிச்ச படத்துல உனக்கு பிடிச்ச படம் எது? நான் ஒரு சீன் சொல்லுவேன், அந்த சீன் நீ கரெக்டா சொன்னா செலக்டட். லியோ படத்துல வந்து வசூல் எவ்வளவு வந்துச்சு தெரியுமா உனக்கு? கோட்டு படத்துல வசூல் எவ்வளவு தெரியுமா? புலி படம் எந்த வருஷம் வந்துச்சு தெரியுமா? வேட்டைக்காரன்ல நான் என்ன ரோல் நடிச்சேன் தெரியுமா? அப்புறமா நான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், எனக்கு பிடிச்ச ஒரு சீன் நான் ரசிச்சு பண்ணேன். அது என்ன சீனு? இதுதானே கேப்ப. வேற என்ன இருப்பா கட்சின்னு வச்சிருக்க, என்ன பண்ணணும் உங்க கட்சிக்காரன் சொல்லு, என்னன்னு கேப்பேன். இதுதானே பண்ணானுங்க. பிளாக்ல டிக்கெட் வித்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ண, அந்த கலெக்ஷன் எவ்வளவு நீ கொடுத்த? இல்லன்னா இப்படி கேட்பாங்க, ஜனநாயகன் படம் வரும்போது நீ எவ்வளவு விற்க போற? பிளாக்ல இவ்வளவுதாங்க நேர்காணல். வேற என்ன நேர்காணல் பண்ண முடியும்ப்பா? எடுப்பா, எத்தனை வருஷத்துக்கு என்ன ஹெல்ப் பண்ண, என்ன மக்கள் சேவை செஞ்ச, இப்ப வரைக்கும் என்ன மக்கள் சேவை செஞ்சு இதையா கேட்க போறீங்க? ஏன்னா தலைவனே அங்க ஒன்னும் செய்யலையே. அங்க வந்து நீ வந்து ரசிகர் மன்றம் வைக்கிறதுக்கு டிக்கெட்டுக்கு தான்
இல்லைங்க, இவர் நேர்காணல்ல ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அவன் இன்டர்ன் ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டானா, மிஸ்டர் விஜய் நீங்க என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட், நீ என்ன பண்ணீங்க, எத்தனை அவார்டு நீ வாங்கின, மக்களை நீ சந்திச்சிருக்கியா ஃபர்ஸ்ட், நீயே ஒன்னும் பண்ணல, எங்களை கேள்வி கேட்டு இருக்கிறேன்னு எவனா ஒருத்தன், யாரு உனக்கு உச்ச நடிகர் சொன்னது? சுயமரியாதை இருக்கிறவன் கண்டிப்பா அந்த கேள்வி கேட்டுருவான். அதாவது அந்த தஞ்சையோ ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் பேசுறாரு, அவரை விட்டு அவரை 4-5 கேள்வி கேட்டேன், அவரு ஒரு கேள்வியை கேட்டுருவேன். எப்பா தம்பி நான் நினைச்சுனுக்கிறேன், நீ என்ன வேலை பண்ண, நீயே வீட்டுக்குள்ள உட்காந்துன்னு வடைய சுட்டுன்னு இருக்க, நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கறியா அப்படின்ற மாதிரி தான் ஏதோ நேர்காணல் பண்ண போறாங்களாம். அது வந்து தகவல் வந்துருச்சு, விஜய் தலைமையில தான் அந்த நேர்காணல் நடக்க போதும். அதுல எவ்வளவு குளறுபடி வர போகுதுன்னு பொறுத்து இருந்து பாருங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல விஜயோட அம்மா வந்து திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கு. திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த அம்மா வந்து ஒரு 2 வார்த்தைகள், அதாவது பொன் வார்த்தைகளை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டிவிக்கே தான் கண்டிப்பா ஜெயிக்கும், விஜய் தான் சிஎம் அப்படின்னு. திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது விஜயோட அம்மா வந்து சொல்றாங்க, டிவிக்கே தான் ஜெயிக்கும், விஜய் தான் சிஎம். இந்த தெய்வத்தாயை தான் நான் ரொம்ப நாளா தேர்ந்தேன். ஆக்சுவலா தெய்வத்தாயே 41 பேர் கரூர்ல செத்து போனப்போ இந்த தெய்வத்தாய் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை வந்து ஆமா விஜய் போய் பார்த்துருக்கலாம், விஜய் வந்து பார்க்காம தவறு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. எங்கன்னா 41 பேர் செத்தப்போ எஸ்ஐசி கிட்ட போய் மைக் வச்சுன்னு கேட்குறாங்க, ஏங்க இதெல்லாம் வந்து கேட்க வேண்டிய கேள்வியாங்க, இதெல்லாம் இப்போ நானே ஏன் தெய்வத்தாய் அப்போ சொல்ல வேண்டியது தானே. சரி விஜய் சிஎம் ஆகணும், டிவிக்கே தான் ஜெயிக்கும்னு சொல்றீங்களே, உங்க பையன் என்னத்தை கிழிச்சாருன்னு ஒரு 4-5 பாயிண்ட்டை சொல்ல வேண்டியது தானே. என்ன சேவை செஞ்சாரு, இல்லை என்ன செஞ்சுட்டு இருக்காரு, இதோ சிறப்பு பொதுக்குழு கூட்டம்னு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் உக்காந்தாரு, அவ்வளோதான். நாங்க கூட டெய்லி வந்து ஒரு வீடியோ போட்டுன்னு இருக்கிறோம். ஏங்க அந்த பொண்ணு ஒண்ணு கௌரி கிஷனா ஒரு பொண்ணு வந்து பிரஸ் மீட் சண்டை வந்துச்சுங்களா, ஒரு படம் ரிலீஸ் அதர்ஸ்னு ஒரு படம், கௌரி அவங்க எப்படி உக்காந்துக்கிட்டு 96ல நடிச்ச அந்த பொண்ணு உக்காந்துக்கிட்டு அவ்வளவு பேர் கேள்வி கேட்குறாங்க, அவ்வளவு பேர் கேள்விக்கு பதிலும் சொல்லுது. ஒருத்தர் வந்து பாடி ஷேமிங் பண்ணாருன்ட்டு அவரை எதிர்த்து அவ்வளவு கேள்விகள் வைக்குது அந்த பொண்ணு வச்சு அவர் மன்னிப்பு கேட்டாரு, கடைசியில மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அந்த பொண்ணு கேள்வி கேட்குது. நான் உண்மையிலே அந்த பொண்ணை பாராட்டுறேன். ஏன்னா பிரஸ்ஸை சந்திக்கிறதா இருக்கட்டும், யார் கேள்வி கேட்டாலும் எதிர்கேள்வி கேட்கிற ஒரு தைரியம் அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. ஆனா மிஸ்டர் விஜய் இவ்வளோ கேள்வி கேட்கறாங்க, நாக்கு புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க, இன்னதான் கேட்டால காதுல வாங்காத மாதிரியே போறீங்க. ஒரு பிரஸ் மீட் வாழ்க்கையில அந்த பொண்ணுக்கு இருக்கிற தைரியத்துல ஒரு 5% வேணப்பா, 1% இருந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு நீங்க பிரஸ் மீட்டை சந்திச்சிருக்கணும். எங்க ஒரு பட ப்ரொமோஷனுக்காகவே ஒரு டீம் உட்காந்து பிரஸ் மீட்டை சந்திக்குது பாக்குது. நான் 2026ல சிஎம் யாரு சிஎம் 2026ல சிஎம் ஆக வேண்டிய ஒரு கேண்டிடேட் இது வரைக்கும் பிரஸ் மீட்டே சந்திக்கலங்க. என்னங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இவரோட தத்துவம் என்ன, இவருக்கு என்னதான் அரசியல் அறிவு இருக்கு, புரிதல் இருக்குன்றது பிரஸ் மீட்ல தானே தெரிய வரும், அப்பதானே கேள்வி கேட்பாங்க. ஆனா அந்த பிரஸ் மீட்டே அவாய்ட் பண்ற இவருக்கு அந்த பொண்ணே மேலுங்க.